The Legend Saravana Stores in Akshaya Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கம்பேக்கை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா பிளே ஆஃப்ஸ்க்கு வந்துருவாங்க போலயே அப்படின்ற மாதிரி எதிரணி ரசிகர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான போட்டியில அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சரி பஞ்சாப் கிங்ஸும் சரி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல மொத்தமா 11 போட்டிகளை விளையாடி இருக்காங்க. 4 போட்டிகளை வின் பண்ணிருக்காங்க. 2 அணிகளுக்குமே பிளே ஆஃப்ஸ்க்கு போகக்கூடிய வாய்ப்பானது இருக்கு. இனி வரக்கூடிய எல்லா போட்டியிலையும் வின் பண்ணி ஆகணும். அதை விட முக்கிய நெட் ரன் ரேட், அதுவும் இல்லாம மற்ற அணிகளோட வெற்றி தோல்வியும் தீர்மானிக்கும். இதனாலேயே இந்த 2 அணிகளும் மோதின ஐபிஎல் தொடரோட 58வது லீக் போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. இந்த போட்டியானது தர்மசாலா மைதானத்துல இன்னைக்கு தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ணாரு பஞ்சாப் கிங்ஸ் கேப்டனான சாம் கரன் பவுலிங் சூஸ் பண்ணாரு. பட் ஆர்சிபியோட தொடக்கம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. கேப்டன் ஃபாஃப் டு பிளேசி 7 பந்துகளை 9 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க, வில் ஜாக்சன் 7 பந்துகளை 12 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுத்தாரு. பட் இன்னொரு தொடக்க வீரரான விராட் கோலி வழக்கம் போல 6-4 வெளுத்து எடுக்க பஞ்சாப் கிங்ஸ் பந்து வீச்ச பஞ்சாப் பறக்க விட்டாரு. கூடவே ரஜத் பட்டிதர் இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஆர்சிபியோட ஸ்கோர் டக்குன்னு உயர தொடங்குச்சு. அதிரடியா விளையாண்ட ரஜத் பட்டிதர் 23 பந்துகளை 55 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. அதுல 6 சிக்ஸர்களையும் 3 பவுண்டரியும் லாசி இருந்தாரு. அரை சதம் கடந்த அற்புதமா சிறப்பா விளையாண்ட விராட் கோலி இந்த ஒரு போட்டியில செஞ்சுரி அடிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. குறிப்பா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மேல ஏகப்பட்ட விமர்சனம் இருந்தது இல்லையா? அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடி இருந்தாரு. பட் செஞ்சுரி மிஸ் ஆகிருச்சு. கடைசி இடத்துல விராட் கோலி விக்கெட் பறி கொடுத்தாரு. மொத்தமா 47 பந்துகளை 92 ரன்கள் எடுத்தாரு. அதுல 6 சிக்ஸர்களையும் 7 பவுண்டரியும் லாசி இருந்தாரு. என்னதான் அப்பப்போ ஆர்சிபி அணி விக்கெட் பறி கொடுத்தாலும் கூட அவங்களோட ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதனால சுலபமாவே 200 ரன்ல கடந்துட்டாங்க ஆர்சிபி அணி. கடைசி கட்டத்துல பினிஷிங் கொடுத்தாரு கேமரூன் கிரீன். சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு. 27 பந்துகளை 46 ரன்கள் எடுத்தாரு. டிகே அவரோட பங்குக்கு 7 பந்துகளை 18 ரன்கள் எடுக்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 20 ஓவர்கள் முடிவுல 241 ரன்கள் எடுத்தாங்க. 7 விக்கெட் இழப்புக்கு 242 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. இவங்களுக்கும் தொடக்கம் ஏமாற்றமா தான் இருந்தது. பிரப்சிம்ரன் சிங் 4 பந்துகள் 6 ரன் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. அதிரடியா தொடங்கின ஜானி பெய்ஸ்டோ 16 பந்துகளை 27 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க ரில்லி ரோசோ சசாங் சிங் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அதிரடியை காட்டின ரில்லி ரோசோ அற்புதமா ஆடி 50 ரன்களை கடந்தாரு. ஆர்சிபி பந்து வீச்ச சர்வநாசம் பண்ணாரு. மொத்தமா 27 பந்துகள் 61 ரன்கள் எடுத்தாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 9 பவுண்டரியும் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. பட் ஆர்சிபி கம்பேக் கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாங்க. ஜிதேஷ் சர்மா 5 ரன்னிலும் லியம் லிவிங்ஸ்டோன் டக் அவுட்டும் ஆக சசாங் சிங் மட்டும் தான் ஆர்சிபி ரசிகர்களுக்கு பயம் காட்டிக்கிட்டு இருந்தாரு. பட் விராட் கோலி கையால ரன் அவுட் ஆகி வெளியேறினாரு சசாங் சிங். மொத்தமா 19 பந்துகளை 37 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 4 பவுண்டரியும் லாசி இருந்தாரு. மேட்ச் ஆல்மோஸ்ட் ஆர்சிபி கையில வந்தாச்சு. கடைசியா போராட நினைச்சாரு கேப்டன் சாம் கரன். 16 பந்துகளை 22 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க அஸ்தோஷ் சர்மா 8 ரன்களை வெளியேறினாரு. ஹர்ஷல் பட்டேல் டக் அவுட் ஆனாரு. கடைசியா ஹர்ஷ்தீப் சிங் 4 ரன்களை வெளியேற பஞ்சாப் கிங்ஸ் அணி போராடி 17 ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. மொத்தமாவே 181 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க. இதனால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 70 ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இது ஒரு தேவையான வெற்றியும் கூட. ஆர்சிபி பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு முகமது சிராஜ் 4 ஓவர்கள் பந்து வீசி 43 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஸ்வப்னில் சிங், லுக்கி ஃபர்கிசன், கரண் சர்மா தலா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 5வது வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இன்னமுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பானது இருக்கு. தொடர் வெற்றியின் காரணமா ஆர்சிபி ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. செகண்ட் ஹாஃப்ல ஆர்சிபி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கம்பேக் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. The Legend Saravana Stores in Akshaya Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.